ஒரு ஊரில் ஒரு ஸ்டைலில் தக்காளி குழம்பு பண்ணுவாங்க. அதுவும் கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கு இணையாக இதோட டேஸ்ட் இருக்கும். வாங்க அந்த தக்காளி குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 பட்டை, 2 ஸ்டார் பூ, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து திருப்பியும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த கொங்கு நாட்டு தக்காளி குழம்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு 6 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 துண்டு இஞ்சி, 8லேருந்து 10 பல்லு வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எண்ணெயோட நல்லா பெரட்டி இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கும் போது இந்த மாதிரி தக்காளியை அப்படியே மசிச்சு விட்டுக்கிட்டே வதக்குங்க. பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு குழன்னு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் 3 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துருக்கனால இந்த மாதிரி இதை 1 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போதான் இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வராது. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்ச அப்புறமா நம்ம ஆற வச்சிருக்க தக்காளி மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஜீரகம் கடுகுலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே 2 முழு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். 2 நிமிஷம் வதக்கின உடனே இந்த மாதிரி கொதி வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை அப்படியே தூவி விடுறேன். அவ்வளோதான், சூப்பரான கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு ரெடி.